ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக அளவில் மாம்பழம் உற்பத்தி செய்கிற டாப் 10 நாடுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம்னு சொல்ல போகிறேன். பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழம் உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க விவசாய பொருளாக இருக்குது. அந்த வகையில் பெரும்பாலான மாம்பழங்கள் உற்பத்தி செய்யும் 10 முக்கியமான நாடுகளை பற்றி தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். 1.4 மில்லியன் மெட்ரிக் டன்கள் மாம்பழத்தை உற்பத்தி செய்து வியட்நாம் 10வது இடத்துல இருக்குது. அதே 1.5 மில்லியன் மெட்ரிக் டன்கள் மாம்பழத்தை உற்பத்தி செய்து பங்களாதேஷ் 9வது இடத்துலையும், 8வது இடத்துல இருக்கிற தாய்லாந்து 1.6 மில்லியன் மெட்ரிக் டன் மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறாங்க. 7வது இடத்துல மலாவி 1.7 மில்லியன் மெட்ரிக் டன் மாம்பழங்களை விவசாயம் செய்கிறாங்க. 2.1 மில்லியன் மெட்ரிக் டன்கள் மாம்பழங்களை உற்பத்தி செய்வதால் பிரேசில் இந்த பட்டியலில் 6வது இடத்துலையும், 2.4 மில்லியன் மெட்ரிக் டன்கள் மாம்பழங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் மெக்சிகோ 5வது இடத்துலையும், 4வது இடத்துல உள்ள பாகிஸ்தான் 2.7 மில்லியன் மெட்ரிக் டன்கள் மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்தோனேஷியா 3.6 மில்லியன் மெட்ரிக் டன்கள் மாம்பழங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் 3வது இடத்தையும், 2வது இடத்துல உள்ள சீனா 3.8 மில்லியன் மெட்ரிக் டன் மாம்பழங்களை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த பட்டியலில் 25 மில்லியன் மெட்ரிக் டன்கள் உற்பத்தி செய்வதன் மூலம் இந்தியா மாம்பழங்களின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக முதலிடத்தில் இருக்குது. மாம்பழ உற்பத்தி பட்டியலில் உலக அளவில் இந்தியாவின் இடத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மாம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மாம்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ருசியாக இருப்பது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் மாம்பழங்களில் புரோட்டீனு, ஆரோக்கியமான கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி போன்ற நம்ம உடலுக்கு அத்தியாவசியமான பல்வேறு ஊட்டச்சத்து இந்த மாம்பழத்தில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாம்பழங்களில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் வீக்க எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் விளைவுகளை அளித்து செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் இது பயன்படுறதுனால இது இந்தியாவில் அதிகப்படியாக விளைச்சல் பண்ணுறாங்க. இந்த டாப் 10 நியூஸில் உங்களுக்கு பிடிச்ச இந்த மாம்பழம் இருக்குது. இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்தியாவில் அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக போடுறேன். மறக்காமல் இந்த சேனல் வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.